ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மிடில் கிளாஸ் மவுஸ் ஸ்பெஷல் சேனல். ரொம்ப நாள் கழித்து சிங்கப்பூர் வீடியோ எடுத்து போடுறேன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் பிஸி ஷெடியூலில் நாம் இங்கே இந்த சிங்கப்பூருக்கு வந்த உடனே என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மெர்லின் ஸ்டாச்சுவை பார்த்துக்கோங்க. அங்கே இருக்கும்போது நம்ம சுற்றி எல்லா இடத்தையும் பார்க்கலாம். அங்கே என்னென்ன இருக்குன்னா, அதை சுற்றி லோட்டஸ் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மியூசியம் இருக்குது, ஸ்கை டெக் இருக்குது. அது அப்படி அந்த இடத்த சுற்றி தான் எல்லாத்தோட ஃப்ளையர் கூட இருக்குது, எல்லா இடமும் இருக்குது. அங்கேருந்து நம்ம பஸ் பிடிச்சி நம்ம ட்ராவல் பண்ணி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஜூஸ் குடிச்சிட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம், வாங்க போகலாம். இங்கேயே காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலான்னு பார்த்தா ஜூஸு, வாட்டர் மிலனு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, வாட்டர் மிலன் சாப்பிட்டு கொஞ்சம் வயிறு நப்பிட்டு சரி கோகோனட் ஜூஸ் குடிக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஊர் கோகோனட் ஜூஸ் மாதிரி இல்லை. எப்படா நம்ம ஊருக்கு வந்து கோகோனட் ஜூஸ் குடிப்போம் இளநியை கட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இதில் வேறு ஏதோ கோகோனட்டில் வேறு ஏதோ கலந்து சப்ஜி சீடெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம ஊரே தேவலான்னு தோணுச்சு. நம்ம ஊர் அருமை நம்மளுக்கு ஊரில் இருக்கும்போது தெரியாது இல்லையா, அந்த மாதிரி தான் இங்கே நம்ம கிடைக்கிறத அனுபவிச்சுக்கணும். இந்த ஸ்டாச்சு வந்து அந்த சிங்கத்தோட வாயிலேருந்து தண்ணி சிந்துற மாதிரி தான். அதை சுற்றி தான் நம்மளை சுற்றி பார்க்குற இடமே இருக்குது. அந்த சுற்றி பார்க்குற இடம் எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ், பஸ் போகிற டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நம்ம இந்த ஸ்டாச்சு முடித்தோடனே நம்ம பஸ்ஸை பிடிச்சி நம்ம சென்டோசா ஐலாண்ட் தான் போக போகிறோம். வாங்க அங்கே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பஸ்ஸில் போனாவோ இல்லை சப்வே ட்ரெயினில் போனாவோ அங்கே சிங்கப்பூர் ரூல்ஸ் என்னவோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடணும். குடிக்கக்கூடாது, ட்ரிங்க்ஸ் எதுவும் கையில் வேணால் ஹோல்ட் பண்ணிக்கலாம், கம் சூ பண்ணக்கூடாது, கம்பல்சரி மாஸ்க் போட்டிருக்கணும். நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி பஸ்ஸில் ஏறினா கண்டக்டர்லாம் இருக்க மாட்டாங்க, டிக்கெட்லாம் அவங்க எடுத்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஸ்டாப்பிங்கில் நின்னா அங்கே ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து எஸ்ஜி ஏர் பஸ்ஸுன்னு ஒரு ஆப்பு. அதில் நம்ம வந்து எந்த பஸ்ஸு எந்த ஸ்டாப்பிங்க்கு போகணுங்கிறத பார்த்துட்டு அந்த பஸ்ஸில் நம்ம கரெக்டாக ஏறிக்கணும். ஏறும்போது அந்த கார்டு ஒன்று சொல்லுவீங்களா, அந்த கார்டில் வந்து டேப் பண்ணிக்கணும், இல்லாட்டி இறங்கும்போது டேப் பண்ணிக்கணும். ஒரு தடவையாவது நீங்கள் டேப் பண்ணி ஆகணும். அப்போ தான் அந்த கார்ட்லேருந்து அமௌண்ட் அவங்க டிடெக்ட் பண்ணிப்பாங்க. நின்றுக்கோ அங்கே போய் அந்த கார்டு பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா இதுக்கு முன்னாடி போட்ட சிங்கப்பூர் வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஏன் அங்கே இருக்க எல்லா பேபிகளுக்கும் ஸ்ட்ரோலர் யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஏன்னா குழந்தைங்களால் நடக்க முடியல. அந்த ஊருக்கு போய் நடந்தாவே நமக்கு சுகர் இருந்தால் குறைஞ்சே போயிடும். குழந்தைங்களுக்காக தான் அந்த ஸ்ட்ரோலர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த பஸ்லேயே அந்த ஸ்ட்ரோலரை வச்சுக்கிற ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்காங்க. நம்ம ஒரு வழியாக மெர்லைன்லேருந்து ஃபேபர் லைனுக்கு வந்துட்டோம், மவுண்ட் ஃபேபர் லைனுக்கு. அங்கேருந்து சென்டோசா போகிறோம். ஃபேபர் லைனுங்கிறது மேலே போகுது இல்லைங்களா, அந்த மேலே போகிற ஒரு பாக்ஸ் பேர் தான் கேபிள் காரு. அந்த கேபிள் கார் எல்லாமே போயிட்டு வரதுக்கான இடம் பேர் தான் மவுண்ட் ஃபேபர். அங்கே போகணுன்னா ஒரு பில்டிங்குள்ளே போய் மேலே 14th ஃப்ளோர் லிஃப்ட் வழியாக போய் அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து ஃபேபருக்கு ஒரு கேபிள் கார் எடுத்துகிட்டு போகலாம், இல்லாட்டி ஒரு ட்ரெயின் எடுத்துகிட்டு போகலாம். அங்கே மெர்லைனில் சாப்பிட்ட கோகனட் ஜூஸை இங்கே மவுண்ட் ஃபேபரில் வந்து தான் டஸ்ட்பினில் போடுறோன்னா பார்த்துக்கோங்களேன், பக்கம்தான் எல்லாமே. அங்கேருந்து ஒரு பகுதிக்கு ஒரு குட்டி ஃபேபர் லைன் மாதிரி உள்ளுக்குள்ளாரியே அப்படி கொண்டு வந்திருப்பாங்க. மேலே கேபிள் கார் கண்டுபிடிக்கிறதுக்கே மேலே பில்டிங்கில் 14th ஃப்ளோர் ஏற வேண்டியதாக இருந்துச்சு. அந்த ஃப்ளோர் எந்த ஃப்ளோரில் இருக்குது அப்படிங்கிறத தேடுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. பட் எல்லா சைன் லாங்குவேஜும் பக்காவாக இருந்துச்சு. அவங்க போர்டில் நம்ம பார்த்து ஃபாலோ பண்ணாவே போதும். இந்த டைரெக்ஷனில் போங்க, இந்த ஆஃபீஸில் டிக்கெட் வாங்குங்க, லிஃப்ட்டில் ஏறுங்க, மேலே போங்க, அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத அந்த சைன் போர்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சி போயிடலாம். நம்ம வந்து முன்னாடியே அந்த ஃபேபர் லைனுக்கு வந்து டிக்கெட் எடுத்துருக்கணும். டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அப் அண்ட் டவுன் ரெண்டுக்கும் கொடுத்துருவாங்க. இந்த பாஸ் மாதிரி இதை காமிச்சிட்டு நம்ம போய்க்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, மேலே லிஃப்ட் ஏறி போகணும் அப்படின்ட்டு. அந்த லிஃப்ட்டு கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த ஸ்டாப்பிங்கான்னு பக்குன்னு கண்டுபிடிச்சி வரத்துக்கே இருந்துச்சு. ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. நீங்கள் ஒரு ட்ரிப்பை நீங்களாக என்ஜாய் பண்ணி போகும்போது இன்னொரு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பீப்புளோட நீங்கள் பழகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு அமையும். நீங்கள் வந்து ஒரு ஜிடி ஹாலிடேஸ் மாதிரி ஒரு ஹாலிடே ட்ரிப் மாதிரி அரேஞ்ச் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுள் பீப்புளோடு நீங்கள் போகும்போது அந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். Oh wow!
உட்காந்து கோதியா நடக்க கூடாது. நாங்க உட்காந்து அப்பா அம்மா தான் கூட இருக்கோம்ல 2 பேரும். செமையா இருக்குடா கேபர்ல இது. வா கீழ பாரு. இந்த சிங்கப்பூரையே 2ஆ பிரிக்கிற அந்த நடுவில் இருக்கிற இந்த ஒரு வாட்டரை தாண்டி நம்ம அந்த லெவலுக்கு போகிறது தான் சென்டோசா ஐலாண்டே. அந்த தண்ணிக்கு அந்த பக்கம் இருக்க சென்டோசா ஐலாண்டுக்குள்ள தான் அவ்வளோ தீம் பார்க் மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. கீழே பாரு தண்ணிக்கு மேலே போகிறோம். போட்டு கிரீன் கலர் போட்டு ஊர்ல தண்ணி கிரீன் கலர்ல இருக்கு. நம்ம இதெல்லாம் ப்ளூ கலர்ல தானே இருக்கணும். ஏன்னா இங்க மரம் செடி எல்லாம் இருக்கனால கிரீன் கலர்ல இருக்கு. பிங்க் கலர் ட்ரெண்டா அது பேர் ஏதோ சென்டோசா எக்ஸ்பிரஸ் என்னமோ சொல்றாங்க. ஃபேபர் லைனில் அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளே அவள் நிறைய கேள்வி கேட்டுட்டா. ஏன் கீழே தண்ணி க்ரீனாக இருக்குது, ஏன் பால் மேலே போகுது, ஏன் பால் நம்ம கூடயே வருது, அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட கேள்வி கேட்டுட்டா. அது கேள்வி கேட்டு பதில் சொல்கிறதுக்குள்ளே ஃபேபர் லைன் போய் ரீச் ஆகிடுச்சு. அந்த கேபிள் காரில் வந்து பார்த்தது ஒரு மினி டூர் மாதிரியே இருந்துச்சு. நல்ல வேளை நம்ம இறங்க போகிற இடம் வந்துடுச்சு. அது ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது, இன்னும் இருக்கும் சென்டோசா ஐலாண்டில் அப்படின்ட்டு. ஆனால் இது ஒரு நம்ம போகிற செகண்ட்ஸ்லேயே நம்ம இறங்கிடணும், ஸ்லோவாக மூவ் ஆகும், அதுக்குள்ளே வெளியில் வந்துடணும். நமக்காக இதை ஸ்டாப் பண்ணவே மாட்டாங்க. இந்த இதில் போய் மெர்லியன் ஸ்டேஷனில் இறங்கி தான் சி அக்வாரியம் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இங்கேருந்து வாக் பண்ணி அந்த கேபிள் காரில் ஏறும்போதே நம்மள ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. திரும்ப இறங்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வேணுமான்னு கேட்பாங்க. அது காஸ்ட்லி, ஒரு 1000 ரூபான்னு. நாங்கள் வேண்டவே வேண்டாம், எங்கள் ஃபோனில் எடுத்த ஃபோட்டோவே போதுன்றான்னு வந்துட்டோம். வந்து இறங்கினோன்னே இந்த ஃபெலிக்ஸில் வந்து அந்த அப் அண்ட் டவுன் போடுறது தீம் பார்க்கில் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸ்கை ஹெலிக்ஸில் நம்ம குழந்தைய வச்சுருக்கனால அதுக்கு போக முடியாது. நீங்கள் பெருசாகிட்டீங்க அப்படின்னா நம்ம அதில் போய் என்ஜாய் பண்ணுறதுனா சென்டோசாவில் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண 1 வீக் ஆகுங்க. இப்போ நம்ம ஜஸ்ட் வியூ மட்டும் பண்ணிட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். போகுது இங்கே பாரு, கீழே போகுது போகுது. கீழே போக பயமா இல்லையப்பா? இல்லையப்பா. இது ஆப்பிள் மாதிரி. எது இந்த கேபிள் கார் ஆப்பிள் மாதிரி இருக்கா? திங்கிற மாதிரி இங்க இருக்கு பாரு ஆப்பிள். அட இது கேபிள் கார். ஏய் உனக்கு பிடிச்ச yellow கலர்லயே இருக்கு நம்ம கேபிள் கார். டேய் இது பச்சை. டேய் நம்ம இப்ப இருக்குறது yellow. ஆமா ஆமா. இது உனக்கு பிடிச்ச கலர். ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இது உனக்கு பிடிச்ச கலர். ஸ்டேஷன் வந்துட்டோம். இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், 2 லைன் இருக்குது. ஒன்று ஃபேபர் லைனு, ஒன்று சென்டோசா லைன். நம்ம ஃபேபர் லைன்லேருந்து வந்தனால சென்டோசாவுக்கு போய் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து ஸ்கை ஹெலிக்ஸை பார்த்துட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம இம்பையா ஸ்டேஷன் வந்து ஒரு பக்கம் பீச்சுக்கு போகலாம், ஒரு பக்கம் மெர்லைன் அக்வாரியம் அது பார்க்க போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு அக்வாரியம் முடிச்சுட்டு ஈவினிங் போய் மெர்லைன் போய்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக சென்டோசா லைனில் பிடிச்சோன்னா எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயினை பிடிச்சி நம்ம ரூமுக்கு போயிடலாம். அப்படிங்கிற பிளானில் நம்ம வந்து சென்டோசாலேருந்து இப்போது மெர்லியானுக்கு சென்டோசா லைன் எடுத்து நம்ம போகிறோம். எம்பையா ஸ்டேஷன்லேருந்து எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயின் எடுத்து நாங்கள் வந்து சி அக்வாரியம் அதாவது மெர்லியானுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். சரி எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயின்லேயும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறனால அந்த குட்டி எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயினையும் எடுத்துகிட்டு நம்ம அங்கேருந்து சி அக்வாரியம் அதாவது மெர்லியன் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். சிங்கப்பூரில் எல்லா ஸ்டேஷன்லேயும் ஒரு ரூல்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஓப்பன் ஆன உடனே லெஃப்டில் வந்து இறங்கணும், ரைட் சைடில் லைனில் நிற்பாங்க, அவங்க உள்ளே போவாங்க இறங்கினதுக்கப்புறம். இதை கம்பல்சரி ஃபாலோ பண்ண. அங்கே இறங்கினதுக்கப்புறம் யூனிவர்சல் ஸ்டுடியோவில் போய் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் அந்த க்ளோப் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு யூனிவர்சல் ஸ்டுடியோ ஃப்ரண்ட் கேட்டில் நின்று அந்த க்ளோப் பக்கத்தில், ஏன்னா சிங்கப்பூர்னாவே அந்த யூனிவர்சல் ஸ்டுடியோ தானே, அங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த இடத்துல போகணுன்னு எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி கேண்டீஸ், அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அந்த ஃபிலிம் ஷூட்லாம் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் போகல. அதில் முன்னாடியிலேருந்தே நம்ம வந்து
ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். பாப்பாவை தனியாக உட்கார வச்சுட்டு நானும் அவரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அது நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. நல்லா என்ஜாய் பண்ணோம். பாப்பாவும் பத்திரமாவே இருந்தா. அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுக்கலாம் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஃபிலிம் ஷூட் நடக்கிற ஏரியாவுக்குன்னு வந்து தனியாக ஸ்பெஷலாக டிக்கெட் வாங்கினோம். அங்கே போய் தான் வாங்கினோம். அங்கே போய் வாங்கிட்டு அது ஃபுல்லுமே வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் மாதிரி ரோடு ஏக்கர் கணக்கில் இருக்கும். நம்ம ஒரு போயிட்டு வந்து பார்க்குறதுக்கே ஒரு நாள் ஆகும். நம்ம அது பாப்பா வச்சுட்டு போக வேண்டாம் அப்படின்றத நாங்கள் அந்த ஏரியாவுக்கு போகல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அந்த ஏரியாவுக்கு டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் ஃபுல்லாக நடந்தே போய் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை, குட்டீஸ் அண்ட் சுட்டீஸ் அண்ட் ஃபேமிலி. மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.